ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. என்னடா கரண்டி வச்சு ஹாய் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? சும்மா தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரொட்டீன் பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். வாழை கருவாடு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி வெங்காயமும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? புளியுமே ஊற வச்சு அதேமாரி ரெடியாக இருக்குது நமக்கு. எங்கள் மாமியார் ஆல்ரெடி வந்து ஒரு பக்கம் வந்து சோறு வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். அதுதான் நமக்கு வந்து தலையாய கடமை. அது இருந்தால் தான் எந்த ஒரு குழம்புமே செய்ய முடியும்ல, சில குழம்புகள் தவிர. பொய் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த சாப்பர் வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அதனால் வந்து அதை யூஸ் பண்ண முடியலை. ஓகே, எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணுறதுனால பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த கருவாடு குழம்பு செஞ்சு. ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தோம். அதுவும் இந்த கொரோனா டைம்லாம் எப்போ பார்த்தாலும் கருவாட்டு குழம்பு தான் வீட்டில் செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து மொத்தமாக இந்த வேளாங்கண்ணி போகிறப்பெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம். அதை வந்து வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இல்லாட்டி வீட்டு பக்கத்தில் இந்த குட்டி குட்டி கடலாக இருக்கும் இல்லையா, கருவாட்டுக்குன்னு தனியாக, அங்கே வந்து மொத்தமாக வாங்கி வைப்போம். இப்போல்லாம் வந்து ரொம்ப ரேராக ஆகிடுச்சு கருவாடு வாங்குறது. அதனால் வேணும்னா செஞ்சுக்கிறது, அவ்வளோதான். நான் அதை செஞ்சு எப்படியும் ஒரு 3-4 மாதம் இருக்கும் நான் செஞ்சு. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் வந்து கடாயில் வந்து இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கருவாடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம கருவாடு எப்பவுமே முன்னாடியே பொரித்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்கிறோன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கும் வாசம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வெந்துடும். சரிங்களா? அந்த கருவாடு. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நான் அதுக்குள்ளே இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது பொரியிற நேரத்தில். இது ஏன்னா வந்து கிட்ட நின்னா கொஞ்சம் எண்ணெய் வேறு தெரிக்குமா, அதனால தான். நம்ம கழுவி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும்ல, அதனால். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரொட்டீன் போட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் விபிஎஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பிஸியாக போய்ட்டு இருந்துச்சு. அதனால் வீடியோஸ்லாம் அவ்வளோவா எடுக்கவே முடியலை. ஷார்ட்ஸ் ஆனால் டெய்லி நான் வந்து ரெகுலராக அது மட்டும் நான் 9 o'clock எப்பவும் போல் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸ்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு. நீங்களும் இப்போ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லஞ்ச் ரொட்டீன், டின்னர் ரொட்டீன், அந்த மாதிரிலாம் சில லென்த் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ட்ராவல் விலாக், எங்கேயாவது வெளியே போகிறதுலாம் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பார்த்து எனக்கு நல்லாயிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் அந்த கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே எண்ணெயிலே தாளிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். கடுகு, வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயத்தை ஃபஸ்ட் டைம் போடும்போது கையில் நல்லா தெரிச்சு விட்ருச்சு எண்ணெய். அதுக்கப்புறம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அதுவும் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்க தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். சரி, இந்த பக்கம் சோறு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். வெந்துருச்சு, ஆனால் வந்து உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உப்பு போட்டிருக்காங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நக்கி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அதில் உப்பு இல்லை. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி விட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் வடிச்சிடலாம் சோறு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஓகே, இந்த பக்கம் வந்து இது நல்லா வதங்கட்டும். சரிங்களா? நம்ம இதில் எந்த கருவாடுனாலும் சேர்க்கலாம். ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் குழம்புல பார்த்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம செய்யணும். அவ்வளோதான். இந்த பக்கம் சோறு நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. ஓகே, நான் அதையும் வடிச்சிடுறேன். நான் எப்போவுமே இந்த தண்ணிலாம் வந்து வச்சுக்க மாட்டேன். சில பேர் இந்த வடி தண்ணிலாம் வச்சு ஃபஸ்ட்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த வடி தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டுலாம் குடிப்பாங்க. அப்புறம் சர்க்கரை போட்டுலாம் கூட குடிப்பாங்க. நல்லாயிருக்கும். அதெல்லாம் அப்போ நமக்கு அறியாத வயசில் கொடுத்துட்டாங்க நமக்கு. அதெல்லாம் இப்போலாம் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மாதிரி இதில் லைட்டாக அந்த தண்ணியில் உப்பு போட்டுட்டு கருப்பட்டி வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அப்போது. இப்போலாம் வந்து இது தொடக்கூட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது. யாராவது இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருந்தால் நம்ம குடிச்சிட்டே இருந்திருப்போம் போல். இடையில விடவும் நமக்கு அது பழக்கம் போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இதை நல்லா அப்புறங்க இந்த டைமில் வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நான் நல்லா 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன்.
ஏன்னா இது எங்களுக்கு மதியானத்துக்கு ஒரு 6 பேர் சாப்பிடுவோம், அப்புறம் நைட்டுக்குமே சேர்த்து. சரிங்களா, டிஃபனுக்கு அது மாதிரி வச்சுக்குவோம், அதனால தான். ஓகே, இப்போ தக்காளி இந்த கேப்பில் அரைச்சிடலாம். அதில் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு கண்டிப்பாக சேர்த்துருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டுமே அது கூட தோல் உரிக்காமல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இப்போலாம் காரக்குழம்பு கூட சோம்பு போடுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் நம்மளால் சாப்பிட முடியுது, அந்த காரக்குழம்பு அந்த மாதிரி இருக்கனால. இப்போலாம் காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பூண்டு, சோம்பு கண்டிப்பாக அரைச்சி சேர்த்துருவேன். ஓகே, இப்போ இதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ண வேண்டாம், அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறேன். தேங்காயும் நம்ம இதில் வேறு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் நான் இனிமேல் தான் உடைக்கவே செய்யணும், அதனால் சரி தக்காளி அரைச்சே சேர்த்துருவோன்னு அதை அரைச்சிட்டேன். ஓகே, இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட வந்து இந்த தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தக்காளி, பூண்டு, சீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். சரிங்களா, ஓகே. இந்த பக்கம் வந்து நமக்கு சாதம் வந்து நான் எப்பவுமே வடித்ததுமே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைப்பேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் அதில் இருந்துச்சுன்னா கூட அதுவுமே நமக்கு நல்லா வற்றி போயிடும், அதனால். ஓகே, கொஞ்சம் தண்ணியும் கரைச்சி அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு. நம்ம இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காவெலாம் கூட இதுக்கு முன்னாடி கூட சேர்த்துருக்கலாம், வெங்காயத்து கூடவே கூட. நான் அப்படியும் பண்ணுவேன், இல்லாட்டி வந்து முன்னாடியே சேர்ப்பேன், இதுக்கப்புறமும் சேர்ப்பேன். அது மாதிரி எனக்கு எப்போ ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி தான் சேர்த்து விடுவேன் நான், தப்பாக நினச்சிக்காதீங்க. முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காய் நமக்கு நல்லா வதங்கி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த கத்திரிக்காயெலாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணவும் இல்லை, வெறும் காம்பை மட்டும் தூர போட்டுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன், கருத்துற போதுன்னு. கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் லைட்டாக கத்திரிக்காய் கருத்து தான் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கடகடன்னு கட் பண்ணி அதையுமே குழம்புக்குள்ளே சேர்த்துட்டேன் நான். முருங்கைக்காய் வந்து ஒன்று தான் இருந்துச்சு, அதனால கம்மியாக இருக்குது. வீட்டில் வந்து கத்திரிக்காய் வந்து பெரியவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்களா, எங்கள் வீட்டால் சாப்பிட மாட்டாங்க. அவங்க முருங்கைக்காய் வேணால் ஒரு 2 பீஸ் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து காயெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி வந்து ஆம்லேட் தான் போட போகிறேன், முட்டை ஆம்லேட். ஓகேங்களா, அதனால் அதுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். செம வெக்கையாக இருந்துச்சு, அப்படியே ஒவ்வொரு டைமும் மூஞ்சி கழுவுன மாதிரியே தான் இருந்தது. 1:30 மணிக்கு வரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக முடியல. இடையில ஒரு நாள் மழை பெஞ்சுது, கவனிச்சிங்களா? நான் அது கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஒரு 5ஆந்தேதி 6ஆந்தேதி போல் மழை பெஞ்சுது பார்த்துக்குங்க. ஆனால் அது என்னன்னா லைட்டாக தான் பொசுங்கின மாதிரி தான் பெஞ்சிச்சு. அது இன்னும் நமக்கு வந்து வெக்கையாக இருக்கிற மாதிரி ஆகிட்டு, நல்லா ஜோருன்னு பெஞ்சதானே நல்லா நமக்கு வீடெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும், குளு குளுன்னு. அந்த மாதிரி கடவுள் பாருங்கள் மழை கொடுக்கவே இல்லை சென்னைக்கு. மற்ற ஊர்லாம் நல்லா மழை பயங்கரமாக பெஞ்சதெல்லாம் நான் நியூஸில் பார்த்தேன். ஓகே, நமக்கு அது கொடுப்பனை இல்லை. சரி, ஓகே. இந்த பக்கம் வெங்காயத்தை என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க அவசரத்தில். அதனால் என்ன பண்ணது, நல்லா வந்து விரசி விட்டுக்கிட்டேன், இல்லாட்டி அது பாட்டுக்கு அப்படி மொத்தமாக நிற்குமா, அதனால். சரி, பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணணுமே சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால் என்ன பண்ணேன், இங்கே நான் கருவாட்டு குழம்பு போடுறதுக்காக ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே ஒரு 4 தூக்கி போட்டுட்டு ஒரு 3 தூக்கி இதுக்காக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளவோ வேலை செய்கிறோம் இதில் நம்ம. ஆனால் அந்த பச்சை மிளகாய் ஃப்ரிட்ஜிலேருந்து போய் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். சில விஷயங்களும் அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது இல்லை. அவ்வளோதான், அதையுமே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கிட்டேன்னா வந்து வீட்டில் குழந்தைங்க வந்து பச்சை மிளகாய் போட்டு அப்புறம் அதுங்க சாப்பிட்டு கஷ்டப்படணும், அதனால் ஒரு ஓரமாக மட்டும் மிளகாய் வெட்டி போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் இதுவுமே கொஞ்சம் நாளாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும்ல அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன் நான். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே பாருங்களேன், இந்த மசாலாவை போட்டதும் அந்த எண்ணெய்லாம் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும், டப்புன்னு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். இது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி புளியை கரைச்சி ஊற்றிடுவோம் இதுக்கப்புறம்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியுமே இது கூட அப்புறம் ஆட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு நான் புளி எடுத்துருந்தேன். சரிங்களா, ரொம்ப அப்புறம் இல்லாட்டி புளி குழம்பு மாதிரி ஆகிடும், இந்த கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டு நமக்கு வராது. அதனால் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா வந்து குழம்பு வந்து போக போக நமக்கு நல்லா கெட்டியாகும், அப்புறம் கிரேவி மாதிரி வந்துடும். அதனால் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றியாச்சு.
1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா கருவாட்டுலேயுமே உப்பு இருக்கும்ல, கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குவோம். சாப்பிடும்போது உப்பு இல்லைனா கூட சேர்த்துக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா தான் கஷ்டம்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நான் இதுக்கப்புறம் வந்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலான்ற ஒரு பிளான் என்ன பண்ணேன், 2 தேங்காய் இருந்துச்சு. சரி அதை வந்து உடச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். நம்மளோட சேனல் ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து தேங்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த் கிட்ட ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து எனக்கு சரி இதையும் கையோட 2 தானே உடச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பட்டுக்கு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது முதல்ல எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயுமே. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராப்பராக உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கிட்டேன்னா அந்த மேலே அந்த அந்த கொண்டை இருக்கும்ல, அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா எடுத்துக்கணும், தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் பர்னர் இருக்குல்ல அதில் வைக்கலாம். நமக்கு வீட்டிலலாம் அடுப்பில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. அந்த விறகு அடுப்பில் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக வந்து தேங்காய் அதெல்லாம் தூக்கி போட்டு பற்ற வச்சு விட்டு நல்லா அழகாக எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இதானே இருக்குது, கிராமத்தில் இருந்தால் அது மாதிரி நல்லா அழகாக பண்ணலாம். ஓகே, இப்போ என்னது நான் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுருக்கேன், ஏன்னா உடனே கறிக்கிறோம் ஒரு சைடு மட்டும். அதனால் இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா அப்படியே சுற்றி சுற்றி விடணும். அப்படியே ஒரு பக்கம் நல்லா அது நல்லா கரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இது பண்ணணும். அதாவது அந்த சிரட்டை இருக்குல்ல, அது வந்து சூடாகணும். அது நல்லா சூடாகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு வெடிப்பு வரும். அப்போ நம்ம ஈஸியாக அதை உடச்சிடலாம், சிரட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நான் கொஞ்சம் இந்த சமையல் பண்ணுறது அதையும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஏனோ தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை. ஏன்னா வேர்வை ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சா, அதை ஒரு பக்கம் தொடச்சிக்கிட்டு இதை ஒரு பக்கம் அடுப்பில் சுட வச்சுக்கிட்டு வேலை ரொம்ப இதுவாக போயிட்டே இருந்தது. பாருங்கள், இதில் ஒரு பக்கம் நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள், ஒரு கோடு மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான். இப்போ நான் இதை வச்சுட்டு அடுத்த தேங்காய் அதில் வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ இதை நான் எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். தண்ணியை குடிச்சிடலன்னு பார்த்தா அவசரப்பட்டு ஒரு அடி அடித்த பாருங்க, தண்ணியெலாம் கீழே போயிட்டு. சரி பரவாயில்ல, அடுத்த முறை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். செம சூடு வேறு, அந்த சிரட்டை தொடவே முடியலை. நம்ம இதை லைட்டாக அதில் வச்சாலே போதும், அந்த தேங்காய் கீரியை அது பாட்டுக்கு ஈஸியாக தேங்காய் செல்லு வந்து நமக்கு தனியாக வந்துடுவாங்க பாருங்களேன். நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், ஒரு நாளாக உருண்டையாக எடுத்துடணும், சிரட்டையை மட்டும் தனியாக எடுக்கலாம் ட்ரை பண்ணி அந்த மாதிரி கூட எடுத்திருக்கேன். இன்றைக்கி எல்லாமே சேர்த்து லஞ்ச் கூட சேர்த்து பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ண முடியல. நம்ம லைட்டாக அந்த சிரட்டை மேலே இப்படி தட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் அழகாக தனியாக கூட வந்துடும். அது அப்போ கூட நமக்கு இந்த கீரி வந்துச்சு, கீரை தேவையில்ல. ஓகே, இந்த பக்கம் வந்து இன்னொரு தேங்காய் ரெடி ஆகிட்டுருக்கா. குழம்புமே கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு. சரி ஓகே, எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன், முருங்கைக்காலாம் வெந்துட்டு. சரி இதுக்கப்புறம் வந்து கருவாடை ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இது கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதான். அந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்ருக்கோம்ல, அதெல்லாம் அந்த குழம்பு ஊற்றி எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வலித்து இந்த குழம்பு கூட சேர்த்து போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த குழம்பு வந்து அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். ஏன்னா கருவாடு கூட அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் அதை வந்து சிம்மில் வச்சு விட்டேன். நான் பாட்டுக்கு சிம்மிலே இருக்கட்டும் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், உப்பு போடலாமா வேணாமான்னு வேறு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா சோறுக்கு வரைக்குமே தனியாக உப்பு போட்டேன் இல்லை, அதனால் சரி கொஞ்சம் போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உப்பு போட்டேன் நான். தேங்காய் பாருங்கள், நம்ம தேங்காவே ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். ஏன்னா வந்து ஒரு பக்கம் மட்டும் நல்லா கருகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தேங்காவுமே வந்து லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அப்படி லைட்டாக மாறிடும் அந்த தோல் பகுதிக்கிட்ட. அதனால் அதையுமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தேங்காய் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா. நார்மலாக வந்து கீழே நார்மலில் கூலிங்கில் கிடையாது, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். இது கொஞ்சம் நான் ஈஸியாக உடச்சிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கருகிருச்சு அந்த சிரட்டெல்லாம். அதனால் வந்து ஃபுல்லாக தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருந்தாங்க பாருங்களேன். அதனால் சிரட்டெல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி உடைக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது உடைக்கிறதுல. எந்த ஒரு பொருளுமே ஈஸியாக வராதில்ல. இதெல்லாம் உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கொண்டை இருக்கும்ல, இந்த தேங்காயில் கொண்டை இருக்கும்ல, அது மட்டும் தனியாக வந்து மாட்டிக்கிச்சு. சரி என்னடா இது மட்டும் தனியாக மாட்டிக்கிச்சின்னு பார்த்தது பாருங்கள். இப்போ எடுக்கிறல இதுதான், இது எடுக்கிறது தான் நார்மலாகவே கஷ்டமாக இருக்கும். ஏதோ சூடு பண்ணி எடுக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான், அதை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம், அதாவது அந்த ஈரம் போனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சின்ன சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி துருவி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது
அதை வந்து நம்ம ஒரு ஒரு 5 நிமிஷம் போல் வெளியே தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு, அதாவது தேங்காய் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சொல்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிறோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சுக்கலாமே. நான்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான் வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். தண்ணிக்குள்ளே ஊற போட்டு அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு அதை எடுத்து சட்னிக்கோ துவையலுக்கோ அரைக்க ஆரம்பிச்சிருவேன், அவ்வளோதான். இந்த பக்கம் வேறு ஃபுல்லாக வேறு அந்த தேங்காய் அந்த கொண்டையில் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, ஃபுல்லாக அங்கங்கே தெரிச்சு போய் கிடந்துச்சு. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா எனக்கு இப்போ வந்து எங்கள் வீட்டு தண்ணி வேறு கிடையாது. தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியல. ஒரு 10 நாளாக வேறு கொஞ்சம் வெளியே வேறு அந்த சர்ச்லேயே இருந்ததுனால கிச்சனில் வந்து கொஞ்சம் நாஸ்தியான மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி. சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் வந்து நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை வீட்டில். என்ன பண்ணுறது? பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கருவாட்டு குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், செம்ம வாசமாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் நான். கொஞ்சம் நமக்கு அதில் ஒரு பெருமை தான், வேறு என்ன. நம்ம செய்கிற வேலை இந்த ஒரு வேலை தான், இது கூட நல்லா பண்ணலாம் எப்படி இல்லை? நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றலான்னு நினச்சேன் நான். அதுக்காக தான் தேங்காவே உடைக்க ஆரம்பித்தேன். கடைசியில் என்ன பண்ணேன், குழம்பே சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது, இதுக்கப்புறம் எதுக்கு தேங்காய்னு சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு போயிட்டேன் நான் பாட்டுக்க. சரி, இந்த பக்கம் நம்ம அப்பளம் பொரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்துக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளத்தை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து அப்பளத்தை சும்மாவே கூட சாப்பிடுவாங்களா. கேபியில் வந்து முட்டை சாப்பிட மாட்டான், அதனால் வந்து அவனுக்கு அப்பளத்தை பொரிச்சு வச்சிடலான்னு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே சாப்பிடுவோம் இந்த அப்பளம், ஓகேங்களா? அவ்வளோதான். இன்னும் என்ன ஒன்று, அப்பளம் ஒரு பக்கம் கருகி போயிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டே வேறு ஃபோன் வேறு இடையில வந்துட்டா, அதனால் அதையும் கால் அட்டன் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப்பளம் முறிச்சதில் ஒரு பக்கம் அப்பளம் கரைஞ்சி போயிட்டு, சரி ஓகே, அது இருந்தால் நம்ம அதுலேயும் சாப்பிட்ருவோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து அப்பளத்தை ஃபுல்லாக பொரிச்சிடலான்னு பார்த்தேன், சட்டி நமக்கு பத்தாது, அதனால் கொஞ்சம் அப்பளத்தை அப்படியே வச்சுட்டு இன்னொரு நாள் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். அப்பளத்தை பொரிச்சு வச்சதுக்கப்புறமா முட்டை ஆம்லேட் வந்து சாப்பிடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தில் தான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டோமே, என்ன முட்டையை கலக்கி அதுக்கப்புறம் ஆம்லேட் போட வேண்டியதான் பாக்கி. அதனால் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் அப்படிக்க தேங்காய் வெட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. தேங்காய் வெட்டுறதுக்கு நான் அப்படிக்க போய் ஒரு இடத்துல உட்காண்டேன்னா செம கால் வலி வேறு, இன்னும் பே பண்ணிட்டு இருந்தேன். உட்கார வேலை இடையில போய்ட்டு உட்காந்துட்டு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படிக்க கடை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே துருவிலாம் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஏன்னா துருவுறதுக்கு அது ஒரு கஷ்டம். எனக்கு இந்த கேரட்டு இந்த பீட்ரூட்டு இதெல்லாம் துருவதுக்கு தெரியாது எனக்கு, தேங்காய்லாம். அதனால் கட் பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ அதை என்ன பண்ண போகிறேன், ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த காற்றுலாம் வந்து காற்று இல்லாத மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணணும், அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தூக்கி போய் ஃப்ரீசரில் வைக்கணும், சரிங்களா? இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்று இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு, ஏன்னா அது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்ல, அப்போ நமக்கு ஐஸ் கட்டி வந்து அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை. ஓகே, அவ்வளோதான். இப்போ நல்லா டைட்டாக வந்து காற்று போகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு ஜிப்பை லாக் பண்ணி நான் அப்படிக்கு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சில சமயம் ஒரு 10 தேங்காய்லாம் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். அது நிறையா இருந்துச்சு சொல்லிட்டு சரி ரோஸ் மில்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பால் பேக்கெட்டு வாங்கிட்டு வர சொல்லி 3 பால் பேக்கெட்டு. நான் வந்து ஒரு முறை இதோட ரெசிப்பின்னு கிடையாது, இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம் அப்படின்றதே வந்து நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நான் அதோட லிங்க்குமே கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், சரிங்களா? கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இப்போலாம் ரோஸ் மில்க் தான், அது நான் கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வள்ளல் மாதிரி, இன்னும் வேணுமா குடிங்கன்னு. ஏன்னா நம்மளை பாராட்டி அவங்க வாங்கி குடிக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல, அதனால தான். நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன தான் ஊற போடணும், அது ஃப்ரிட்ஜில் இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இல்லை குடிக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். 2 நாள் கூட இதை நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், 2-3 நாள் கூட ஒன்றுமே கெட்டலாம் போகாது, ஏன்னா ஃப்ரிட்ஜில் தானே இருக்க போகுது அப்படின்ட்டு சரி எசன்ஸ் சேர்த்துணும்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போலாம் வந்து இந்த எசன்ஸ் வந்து அதாவது இந்த கலர் எசன்ஸ்லாம் வந்து அந்தளவு ஹெல்த்தி இல்லைன்னு சொல்கிறாங்க.
சரி என் வீட்டில் இந்த எசன்ஸ் முடிய போதா, சரி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். பார்ப்போம், நம்ம இப்படி தான் சொல்லுவோம், ஆனால் எங்கே இதெல்லாம் செய்கிறது. அதுக்கு பதில் இந்த ரோஸில் இந்த நன்னாரி சர்பத் இருக்குல்ல, அது மாதிரி ரோஸ் சர்பத்தெலாம் கூட விற்கும் போல். சரி அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் போட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அப்புறம் பாயாசம் மாதிரி இருக்கும்ல ஜில்லுன்னு, பாதாம் பிசின் பாயாசம் மாதிரி இருக்குமேனு ஒரு பக்கம் யோசித்தேன். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா நிறைய பாதாம் பிசின் அப்புறம் சப்ஜா சீட்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லது. கொஞ்சம் உடம்புக்கும் குளிர்ச்சி இல்லையா, அதனால தான். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சக்கரெலாம் சேர்த்துட்டு குடிச்சு பார்த்தேன். அந்த கிண்ணத்தில் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே தூக்கிட்டு போய் அதை என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா நல்ல ஜில்லுன்னு ஆகட்டும் அப்படின்ட்டு. ஈவினிங் போல் குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, அவ்வளோதான். சரி எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சிடலாம். ஏன்னா டைம் வந்து 2:15 கிட்ட ஆகிட்டு. அதனால் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டோன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கும் கிச்சனில் இருந்து ஒரு விடுதலை கிடச்சிரும். அதனால் என்ன பண்ணேன், எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு அதையுமே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து அபிக்கு தான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்காமல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் வேறு நடந்தது. அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன், பெப்பர்லாம் ஆட் பண்ணலை. அப்போ காரமாக இருக்குது அப்படின்பா. அதனால் அதெல்லாம் சேர்க்காமல் வெறும் உப்பு மட்டும் ஆட் பண்ணி அவளுக்கு கொடுத்தாச்சு. கேபிக்கு வெங்காயம் போட்டு பிடிக்காது. அவனுக்கு வந்து அந்த அவிச்ச முட்டை மட்டும்தான் பிடிக்கும். அதுக்கே கத்திக்கிட்டு இருந்தான், என்னம்மா முட்டையை தோசை மாதிரி போட்டு கொடுக்குற அப்படின்ட்டு இருந்தான் அவன். கேபி பேசுகிறதுலாம் கொஞ்சம் வந்து வேடிக்கையாக இருக்கும், கொஞ்சம் காண்டாகவும் இருக்கும். ஏன்னா வந்து அவன் கொஞ்சம் டிலே ஸ்பீச்சாக, அதனால் வந்து அவனுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் தெளிவான பேச முடியல. எது பேசலாம் காமெடியாக பேசுகிற மாதிரி தான் பேசுவான். சின்ன பிள்ளை வந்து அபி வந்து, ஆமாம் அவன் இது பண்ணிட்டான், நீ இதை பண்ணுமா, அப்போ தான் நான் அவனுக்கு இது தருவேன், அந்த மாதிரிலாம் பேசுவாள். இவன் என்ன பண்ணுறது பாருங்கள், என்னம்மா ஆம்லேட் போட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு பிறகு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே வந்து முட்டை போட்டு வச்சுருவான் அவங்க தட்டில்னு சொல்லிவிட்டு நானும் கடன்னு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு டைம் தான் என்ன ஆகிட்டு அப்படின்னா, ஒரு 2-3 முட்டை பொரிச்சதுக்கப்புறமா அந்த கறித்துணி இருக்குல்ல, அது வந்து அந்த ஸ்டாண்டுக்கு கீழே மாட்டிக்கிச்சு. அது எடுக்கும்போது ஃபோன் அப்படியே தோசைக்கல்லில் விழுந்துருச்சு. அதை நான் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், அந்த வீடியோவும் இருந்துச்சு. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போடலை. அப்படியே கவுந்த மாதிரியே அந்த கரெக்டாக முட்டைக்கு பதில் அந்த இடத்துல வந்து ஃபோன் கிடக்குது. கை சுட்டுன்னு கூட நான் பார்க்கல. டக்குன்னு என்ன பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கிட்டேன் அதுலேருந்து. ஃபோன் எதுவுமே ஆகலை. ஆனால் லைட்டாக அந்த நமக்கு அந்த வீடியோலாம் கேட்கும்போது ஆடியோ இருக்குல்ல, அதில் உள்ள எண்ணெய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைட்டாக. அதனால் கொஞ்சம் கரகரன்னு இருந்தது. மற்றபடி எதுவுமே ஃபோனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பயந்தே போயிட்டேன் நான் டக்குன்னு. இவங்க வந்துட்டு எதுக்கு ஆம்லெட்டுக்கு பதில் உள்ள முட்டைக்கு பதில் ஃபோன் கிடக்கு அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் இது பண்ணாமல் டக்குன்னு கை வச்சு எடுத்துட்டேன். நான் அளவில் இது சூடு எதுவும் படவே இல்லை எனக்கு. ஒரு பக்கம் முட்டை பொரிச்சிட்டே இருந்தேன். இந்த பக்கம் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு வேறு அந்த அன்னக்கூடையில் இடம் இல்லை. சரி முதல்ல இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் கடன்னு எடுத்து அந்த இடத்துல அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கமும் முட்டையும் பொரிச்சிட்டே இருந்தேன். நான் இப்படி தான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேலை கண்டிப்பாக நமக்கு வந்து காலை வாரி விட்டுரும். சரி டைமும் ஆகிடுச்சு இல்லையா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் சிங்கில் வர பாத்திரமும் சேர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சுதா. தண்ணி இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் செஞ்சிடணும், பாத்திரத்தை விளக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் கடக்குன்னு அடிக்கிட்டு அப்புறம் அதையுமே விளக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். என்னடா இவ்வளோ குண்டு குண்டாக பாத்திரம் கிடக்கு, இவ்வளோ பெரிய பெரிய பாத்திரம் கிடக்குன்னு நினைக்காதீங்க. தண்ணி இல்லாதனால அதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதனால் அதை காய வைக்கிறதுக்கு அன்னக்குடல் போட்டதுனால எல்லா பாத்திரமும் அதுக்குள்ளே கிடக்கு. இந்த பக்கம் வந்து கேபிக்கு வந்து நார்மல் ஆம்லேட் மட்டும் போட்டிருந்தேன். எங்களுக்கெல்லாம் வெங்காயம் போட்டு அவனுக்கு மட்டும் நார்மலாக ப்ளெயின் ஆம்லேட் போட்டேன். அதுக்கு தான் வந்து அவன் அந்த பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், எனக்கு கொஞ்சம் குழம்புக்குள்ளே உருண்டையாக தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தான் அவிச்ச முட்டை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல், எங்கள் வீட்டில் ஆளுங்கட்டும் என்னென்னா டபுள் ஆம்லேட். அவங்களுக்கு டபுள் ஆம்லேட்னு அதுக்கு இதான் பேரன்னு தெரில, அதாவது 2 முட்டை உடச்சி ஊற்றி அவங்களுக்குலாம். எங்கள் வீட்டில் அது ஒரு பழக்கம் இருக்குது, எங்கள் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னேருந்தே. அது என்னென்னா என்ன தெரியுமா, ஆம்பளை பசங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 முட்டை. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் இருக்கல 7 பேர். அது என்ன தெரியல, எங்கள் அண்ணனுங்க எங்கள் அப்பாலாம் சாப்பிடும்போது மட்டும் அவங்களுக்குலாம் மட்டும் டபுள் முட்டை போட்டு அவங்களுக்குலாம் ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கெலாம் மட்டும் சிங்கிள் முட்டை. அது என்ன ஒரு கணக்குன்னு எனக்கே தெரியலை. சில சமயம் எங்கள் வீட்டாளுக்கு வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது இது மாதிரி முட்டை பொரிச்சு ஒரு வாட்டி ஒரு முட்டை மட்டும் போட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு முட்டை எங்கே காணும், இன்னொரு முட்டை சேர்த்து போட்டு கொடு, ஆம்லேட்லாம் இப்படி தான் கொடுக்கணும் தெரியாதா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப பேசுகிறாமா, இப்படிலாம் பேசக்கூடாது நீ அப்படின்ட்டு இருந்தேன். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் பொரிச்சு கொடுக்க தான் போகிறேன், இல்லைன்னு கிடையாது. ஆனால் வந்து அப்படி ஒரு நியதி எங்கள் வீட்டில் இருந்துச்சு முன்னாடி.
ஜென்ஸ்னால் 2, லேடிஸ்னால் 1 அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம இங்கே பாத்திரத்தை கழுவுவோம்னு சொல்லிட்டு நான் அப்படிக்க பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அது முட்டை பாத்திரம் வேறு கிடந்துச்சு, அது இன்னும் நாற்றடிக்கும். அதனால் அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை போட்டு கழுவிட்டு கிடந்தேன் நான். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே சரி, சமையல் செய்யும் போதும் சரி, ஏதாச்சும் ஒரு காஃபி ஒரு டம்ளர் காஃபி குடித்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் வீட்டில் அந்த ஒரு டம்ளர் கூட நாங்கள் வந்து விலக்கி வச்சுருவோம். அந்த ஒரு ஹேபிட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அது தெரியாது இல்லையா, அது மட்டும் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், கரெக்டாக போய் கிச்சன் சிங்கில் போய் வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்றவோம் பிள்ளைங்கிட்ட. அவ்வளோதான். மற்றபடி பாத்திரம் சேர நம்ம விளக்கி வைக்கும்போது தான் அந்த கிச்சனுமே க்ளீனாக இருக்கும். இல்லாட்டி கிச்சனுக்குள்ளே போய் என்னடா இவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் அது இங்கே மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். எங்கள் அக்காங்க வீட்டுக்கு போனாலும் அப்படி தான். யார் வீட்டுக்கு போனாலும் அந்த சிங்கில் பாத்திரம் இருக்க வேண்டாமே சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. நல்ல எண்ணமா சொல்லுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே முட்டை பொரிச்சு வச்சுட்டேன். எனக்குமே வந்து ஒரு பக்கம் முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபைனலாக அது எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள், சரிங்களா? அப்படியே கண்ணுக்கு அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு, அவ்வளோ கலர்ஃபுல்லாக. சரி, முதல்ல சாதத்தை வைப்பேன்னு ஃபஸ்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களாம் வேறு இது பண்ணிகிட்டு இருந்தாங்களா, சரி எங்கள் மாமியார் வந்து யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்குவாங்களா, அதனால் நான் பாட்டுக்கு அதை மூடிட்டேன். நீங்களே குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்ம கலர்ஃபுல்லாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து என்னடி சட்டியை காமிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க ஃபோனில். இல்லைங்க, குழம்பு இப்படி பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குமே வந்து முட்டையை ரெடி ஆகிட்டு. இந்த முட்டை வந்து அவங்களுக்கு டபுள் ஆம்லேட்டில் அது, அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் முட்டை. அது ஒன்றும் கிடையாது, முட்டையை வந்து நல்லா அகலமாக விரித்து ஊற்றுவேன். ஒரே முட்டை தான், வேறு ஒன்றும் கிடையாது வித்தியாசம்லாம். அதுதான் எல்லாருக்குமே வந்து வச்சு கொடுத்துட்டு கடைசியில் இவங்களுக்குமே வந்து நான் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து வெறும் இந்த எப்படி என்னென்ன சமையல் பண்ணுறேன், அதை எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் தான் போடுவேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஆட் பண்ணி ரோஸ் மில்க்கு, அப்புறம் இந்த தேங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த லிங்க்குமே செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு 2 முருங்காய் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு முட்டை அப்பளம்னு ரெடி பண்ணி அவங்க கையில் போய் கொடுத்தாச்சு. இந்த கருவாட்டு குழம்பு கூட கருப்பட்டி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி மீன் குழம்புக்கெலாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போய் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ கருப்பட்டி எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி. ஏன்னா அதை போய் எடுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஃப்ரிட்ஜில் இருந்து. சரி, அப்புறம் வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. என்னோடய ரொட்டீன் எப்போவுமே இப்படி தான் போகும், சரிங்களா? ஒரு 10 நாள் வந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் லஞ்சு செய்கிற வேலைலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா வெளியே போயிட்டு வரதுனால எங்கள் மாமியாரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதனா ஸ்பெஷலாக செய்யும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. இது எனக்குன்னு சாப்பிட வச்சதுக்கப்புறம் கூட என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு. சரி, அதையுமே விளக்கி வச்சுட்டு போவோன்னு சொல்லிவிட்டு அதை விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்க என்னடா இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டுருக்கோம். சரி, அதையும் கொஞ்சம் கடற்கன்னு விளக்கிட்டு பார்த்தா எனக்கு இந்த பக்கம் நான் ஆயில் கேன்லாம் வச்சுருக்கேன், அந்த பக்கம் எனக்கு தண்ணி வந்து இந்த சிங்க்லேருந்து அப்படியே தண்ணி அப்படியே ரிவர்ஸில் போகும். அது வேறு தண்ணி கொஞ்சம் நிறைய அந்த இடத்துல சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ, இதுக்கப்புறம் விட்டோன்னா இன்னும் அடுத்தடுத்த தட்டெல்லாம் கழும்போது அந்த இடத்துல நம்ம கவனிக்காம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கே போனேன் நான். இதெல்லாம் முடித்து நான் வெளியே வரும்போது டைம் வந்து ஒரு 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா பாத்திரத்தை விளக்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. நம்ம சாப்பிடும்போது டைம் வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஓகே, இங்கே பாருங்களேன் அந்த பக்கம் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த தண்ணிலாம் இப்போ இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிடவே போனேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது இன்றைக்கி. இதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை, அப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு, இல்லாட்டி கொஞ்சமாக ரைஸ் எப்படி மீறும் அந்த ரைஸ் யாராவது சாப்பிட்டுக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோதான். ஓகே, இனிமேல் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் தட்டை தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.